வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி சாப்டர் 12 பார்க்க போகிறோம். வினவல் அழைப்பு மொழி. வினவல் அழைப்பு மொழி அப்படின்னா எஸ்கியூஎல்னால் அதுக்கான விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு குவெரி லாங்குவேஜ். இந்த வினவல் மொழி ஆர்டிபிஎம்எஸில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஆர்டிபிஎம்எஸ் அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். தரவுத்தள மேலாண்மை இயக்கத்தில் பல வேலைகள் செய்வதற்கு இந்த மொழி பெரிதும் பயன்படுது. இந்த எஸ்கியூஎல் மொழி பார்த்திங்கன்னா இதோடைய அசல் பதிப்பு ஐபிஎம் ஆய்வு மையத்தில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1970. தொடக்கத்தில் இது ஸ்கியூஎல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அதன் பிறகு எஸ்கியூஎல் என பெயர் மாற்றப்பட்டது. அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தில் 1986 ஆண்டு இந்த எஸ்கியூஎல் தரவுநிலை இன்னும் மேலும் வெளியிடப்பட்டது, புதுப்பிக்கப்பட்டது. 1992 புதுப்பிக்கப்பட்டது. அண்மையில் வந்த பதிப்பு என்ன அப்படின்னா 2008 வெளியிடப்பட்டது. எஸ்கியூஎல் 2008 அப்படின்னு பெயரிட்டப்பட்டது. உறவுநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் எஸ்கியூஎல்லின் பங்கு, அதாவது ஆர்டிபிஎம்எஸ்ஸில் என்னென்ன மாதிரியான உறவுநிலை தரவுத்தள அமைப்பெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரக்கல், மைஎஸ்கியூஎல் சர்வர், IBM DB2 இதெல்லாம் பயன்படுத்தப்படுது. அது தரவுத்தளத்தில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மொழி எதுன்னு பார்த்திங்கன்னா எஸ்கியூஎல். இந்த தரவுத்தள மேலாண்மை அமைப்பில் என்னென்ன மாதிரியான செயற்பாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட் இந்த மாதிரி செயற்பாடுகள் செய்யலாம். அதை ஒட்டுமொத்தமாக என்னென்னு சொல்கிறாங்கன்னா க்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க, CRUD அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிபிஎம்எஸில் தரவுகளை சேமித்து வைக்கிறதுக்கு அட்டவணைகள் பயன்படுத்தப்படுது. அந்த அட்டவணைகளில் வரிசை நெடுவரிசைகள் இருக்கும். இந்த தரவுத்தள மேலாண்மை அமைப்பை பொறுத்த மட்டும் நெடுவரிசை அப்படின்னா புலம் அப்படின்னு சொல்கிறாங்க, வரிசை அப்படின்னா பதிவு அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்கியூஎல்லோட செயலாக்க திறன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தரவு வரையறை மொழி, அதாவது DDL டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன மாதிரியான வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்னா உறவுநிலை திட்டங்களை வரையறுத்தல், அதை நீக்குதல், அதை மாற்றியமைத்தல், குறிப்புகளை உருவாக்குதல் போன்ற கட்டளைகள் இதில் இருக்குது. அதே மாதிரி டிஎம்எல்லையும் வரிசைகளை சேர்க்க, நீக்க, மாற்றம் செய்ய கட்டளைகள் இருக்குது. அடுத்தது EDML எம்பெடட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இதில் எஸ்கியூஎல்ல பல உயர்நிலை நிரலாக்க மொழிகளில் பயன்படுத்தப்படுது. அடுத்தது வியூ, எஸ்கியூஎல் அட்டவணையை பார்வையிடுவதற்காக அந்த வியூ கட்டளை பயன்படுத்தப்படுது. அங்கீகாரம், எஸ்கியூஎல் உறவுநிலைக்கான அணுகல் உரிமைகளுக்கான கட்டளையும் அட்டவணைகளை பார்வையிடுதலுக்கான கட்டளைகளையும் இதில் இருக்குது. ஒருமைப்பாடு, எஸ்கியூஎல் நிபந்தனையை பயன்படுத்தி ஒருமைப்பாட்டை சரிபார்க்கறதுக்கான படிவங்களை இது வழங்குது. பரிவர்த்தனை கட்டுப்பாடு, கோப்பு பரிமாற்றங்களுக்கு கட்டளைகள், பரிவர்த்தனை செயலாக்கத்துக்கான கட்டளைகள் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு தரவுத்தளத்தை எவ்வாறு உருவாக்குவது? ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கு தேவையான கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான தொடரியல் முதல்ல கொடுத்துருக்காங்க. கிரியேட் டேட்டாபேஸ் நேம். எடுத்துக்காட்டு கிரியேட் டேட்டாபேஸோட பேர் என்னென்னா STUD. இப்படி தான் ஒரு தரவுத்தளத்தை உருவாக்கலாம். அந்த தரவுத்தளத்தில் செயலாற்றுறதுக்கு தேவையான கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் டேட்டாபேஸ். அப்போ நமக்கு டேட்டாபேஸோட பேர் என்ன? STUD. அதனால் யூஸ் STUD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. SQL பயன்படுத்தக்கூடிய கூறுகள் என்ன அப்படின்னா அது 5 பொது பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DML, DDL, DCL, TCL, DQL அப்படின்னு. இது ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். DML அப்படிங்கிறது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். உங்கள் புக்கில் முதல்ல கொடுத்துருக்கிறது DDL, தரவு வரையறை மொழி. இதை திட்ட வடிவமைப்பினை வரையறுக்கும் கூறுகளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன மாதிரியான கட்டளைகள் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட், ஆல்டர்,
ட்ராப், ட்ரங்கேட், இது 4 கட்டளைகள் பயன்படுத்தப்படுது. கிரியேட் எதுக்கு அப்படின்னா தரவுத்தளத்தை அட்டவணையை உருவாக்குவதற்காக பயன்படுது. ஆல்டர் தரத்தின் வடிவமைப்பை மாற்றி அமைப்பதற்காக பயன்படுத்தப்படுது. ட்ராப்னா தரவுத்தளத்தில் உள்ள அட்டவணைகளை நீக்குவதற்காக பயன்படுது. இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க, அது அட்டவணை. ட்ரங்கேட் அப்படின்னா ஒரு அட்டவணையில் உள்ள அனைத்து பதிவுகளையும் அளிக்கும், அதே மாதிரி அவற்றுடன் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் விடுவிக்கும். அதுதான் ட்ரங்கேட் அப்படிங்கிறது. அடுத்தது தரவு கையாளுதல் மொழி, டிஎம்எல். இது ஒரு தரவுத்தளத்தில் உள்ள தரவுகளை சேர்க்கலாம், அழிக்கலாம், மாற்றி அமைப்பதற்கு போன்ற செயல்பாடுகள் இதில் செய்ய முடியும். இது என்னென்ன அப்படின்னு விரிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா இன்சர்ட், அப்டேட், டெலீட், இது 3 தான் இதில் பயன்படுத்தப்படுது. இன்சர்ட் அப்படின்னா ஒரு அட்டவணையில் தரவுகளை நுழைக்கலாம். அப்டேட்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தரவுகளை புதுப்பித்தல். டெலீட்னா அட்டவணையில் உள்ள அனைத்து பதிவுகளையும் நீக்க முடியும். ட்ரங்கேட்டும் அதே தான் செய்யும், ஆனால் நினைவக பகுதியை விடுவிக்கும். ஆனால் இந்த டெலீட் வந்து நினைவக பகுதியை விடுவிக்காது. அதுதான் ட்ரங்கேட்டுக்கும் டெலீட்டுக்கும் இருக்கிற வேறுபாடு. அடுத்தது பார்த்திங்கன்னா தரவு கட்டுப்பாட்டு மொழி. தரவு கட்டுப்பாட்டு மொழியில் பயன்படுத்தப்படுற 2 கட்டளைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா கிராண்ட், ரிவோக். கிராண்ட்னா ஒரு பணிக்கு அனுமதி வழங்கக்கூடியது தான் கிராண்ட் அப்படிங்கிறது. அந்த கொடுக்கப்பட்ட அனுமதியை நிறுத்தி வைக்கிறதுக்கு, திரும்ப பெறத்துக்கு பயன்படுத்துகிறது தான் இது ரிவோக். அடுத்தது பரிவர்த்தனைக்கான கட்டுப்பாட்டு மொழி, டிசிஎல். அதில் 3 கட்டுப்பாட்டு கட்டளைகள் பயன்படுத்தப்படுது. கமிட் அப்படின்னா தரவுத்தளத்தில் நிரந்தரமாக சேமித்து வைக்கிறதுக்கான கட்டளை. ரோல்பேக் அப்படின்னா முந்தைய கமிட்டுக்கு முன்னாடி நிலைமைக்கு இது போயிடும். சேவ் பாயிண்ட்னா தற்காலிகமாக சேமித்து வைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது, அதுதான் சேவ் பாயிண்ட். தரவு வினவல் மொழி. இந்த தரவு வினவல் மொழியில் பயன்படுத்தக்கூடிய ஒரே கட்டளை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா செலக்ட். அட்டவணையில் உள்ள பதிவுகளை வெளிக்காட்டும். இந்த தரவுத்தளத்தில் நம்ம அட்டவணை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதில் நெடுவரிசை, வரிசைகள் இருக்குது. அதில் தேவையான தகவல்களை போடுறோம். அந்த தகவல்கள் என்ன மாதிரியான தரவு வகைகளாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் பல தரவு வகைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. கேரக்டர் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலையான அகலம் கொண்ட சர மதிப்பு இதில் இருக்கும். வேர்கேர் அப்படின்னா மாறும் அகலம் கொண்ட குறியுறு சரமாக இருக்கும். சரம்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னாவே அது சரம் தான் சொல்லுவோம். அடுத்தது டெசிமல் அப்படின்னா இது எண்களை குறிக்கும். நியூமரிக் அப்படின்னா இது டெசிமல் தரவு வகை மாதிரி தான், ஆனால் இலக்க எண்ணிக்கைகளை துல்லியமாக காமிக்கும், அதிகமாக இதில் இருக்காது. இன்ட் அப்படின்னா தசம புள்ளி இல்லாத முழு எண்ணை குறிக்கும். ஸ்மால் இன்ட் அப்படின்னா தசம புள்ளி இல்லாத முழு எண் சிறிய வகையிலானதாக இருக்கும். ஃப்ளோட் அப்படின்னா தசம புள்ளிகள் இருக்கக்கூடிய எண்களாக இருக்கும். இதில் துல்லியமாக 64 இலக்கங்கள் வரை வரையறுக்கப்பட்டிருக்கலாம். ரியல் அப்படின்னாலும் ஃப்ளோட் மாதிரி தான், இதுலேயும் வந்து 64 இலக்கங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கலாம். டபுள் அப்படிங்கிறது ரியல் வகை போன்றது, இதுலேயும் 64 இலக்கங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கலாம். அடுத்தது எஸ்கியூஎல் கட்டளைகளை அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு. இதில் என்னென்ன மாதிரியான கட்டளை தொகுதி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு சொற்கள் பயன்படுத்தப்படுது, கட்டளைகள், கிளாஸஸ், செயலுறுப்புகள். இதில் இந்த லெசன்லேயே பின்னாடி இதை பற்றியான விரிவான விளக்கங்கள் வருது, அதை பார்க்கலாம். டிடிஎல் கட்டளைகள். கிரியேட் கட்டளை, அதுக்கான தொடரியல். கிரியேட் கட்டளை வந்து ஒரு தரவுத்தளத்தை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுறது. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல கிரியேட் டேபிள் கட்டளை பயன்படுத்துகிறோம். இது வந்து ஒரு அட்டவணையை உருவாக்குவதற்கு. அதுக்கான தொடரியல் பார்த்திங்கன்னா கிரியேட் டேபிள், டேபிள் நேம் உள்ள எத்தனை காலம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். காலம்னா நெடுவரிசை, இங்கே புலம். இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டு, இந்த டேபிளோட பெயர் ஸ்டூடெண்ட்டு, அதுக்குள்ளே அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு அட்டவணை, ஸ்டூடெண்ட்டுங்கிற அட்டவணை உருவாக்கப்பட்டிருக்கான எடுத்துக்காட்டு. இதில் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. கன்ஸ்ட்ரைண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டவணைக்கான கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு வந்து எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ காலம் நேம், டேட்டா டைப், சைஸ், காலம் கன்ஸ்ட்ரைண்ட் தான் கட்டுப்பாடுகள். என்னென்ன கட்டுப்பாடுகள் இதில் கொடுத்துருக்காங்க. நெடுவரிசைக்கான கட்டுப்பாடு, புல கட்டுப்பாடு.
இப்போ தொடரியல் வந்து கிரியேட் டேபிள், டேபிள் நேம், அதுக்கப்புறம் காலம் நேம், எத்தனை காலம் வேணுமோ அத்தனை காலம், அதுக்கான காலம் கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்காங்க. இறுதியில் பார்த்தீங்கன்னா டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்காங்க. அட்டவணை அது 2 வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒன்று வந்து நெடுவரிசை கட்டுப்பாடு, இன்னொன்று அட்டவணை கட்டுப்பாடு. நெடுவரிசை கட்டுப்பாடுங்கிறது காலம் கன்ஸ்ட்ரெயின்ட், அட்டவணை கட்டுப்பாடுங்கிறது டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட். அதை தான் அதுக்கான தொடரியல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதுக்கான எடுத்துக்காட்டு. இப்போ பாருங்கன்னா அட்மிஷன் நம்பர் இன்டீஜர் நாட் நல் பிரைமரி கீன்னு கொடுத்துருக்காங்க. பிரைமரி கீங்கிறது ஒரு கட்டுப்பாடு, அதாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டு. எதுக்கு பிரைமரி கீ அட்மிஷன் நம்பருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லா மாணவர்களுக்குமே ஒரே அட்மிஷன் நம்பர் இருக்காது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அட்மிஷன் நம்பர் வேறுபடும். அந்த அட்மிஷன் நம்பர் வச்சு அந்த மாணவனை சுலபமாக எடுத்து யாருன்னு பார்க்க முடியும். அதுக்காக தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் பயன்படுத்தப்படுது. அடுத்தது கட்டுப்பாடுகளின் வகைகள். கட்டுப்பாடு வந்து 4 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிக் கட்டுப்பாடு, பிரைமரி கீ கட்டுப்பாடு, டிஃபால்ட் கட்டுப்பாடு, செக் கட்டுப்பாடு. ஒவ்வொரு கட்டுப்பாட்டையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யூனிக் கட்டுப்பாடு அப்படின்னா முற்றிலும் அனைத்திலுமிருந்து வேறுபட்டதாக காட்சியளிக்கும். இப்போ இந்த எடுத்துக்காட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அட்மிஷன் நம்பர் வந்து யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முற்றிலும் வேறுபட்டு காட்டக்கூடியது. ஒரு மாணவருக்கு இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பர் வந்து இன்னொரு மாணவர்களுக்கு இழுக்காது. அதுக்காக தான் இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரைமரி கீ கட்டுப்பாடு. இது வந்து யூனிக் கட்டுப்பாடு மாதிரி தான். ஆனால் இந்த பிரைமரி கீ கொடுக்கும்போது அந்த மாணவனை தனித்தன்மையோடு அடையாளம் காட்ட இது உதவியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கட்டுப்பாடு. டிஃபால்ட் கட்டுப்பாடு அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மதிப்பு வந்து கொடுக்காம இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது டிஃபால்ட் கட்டுப்பாடு கொடுத்துட்டிங்கன்னா அப்பயுமே அந்த மதிப்பு அப்படியே இருக்கும். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் இன்டீஜர் டிஃபால்ட் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்காங்க. இப்போ 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு ஒரு அட்டவணை உருவாக்குறீங்க அப்படின்னா அது எப்பயுமே ஏஜ் என்ன கொடுத்துடலாம், டிஃபால்ட்டாக 17ன்னு கொடுத்துடலாம். அப்போ நீங்கள் கொடுக்காத பட்சத்தில் அந்த 17 தான் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். செக் கட்டுப்பாடு. செக் கட்டுப்பாடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஜ் இன்டீஜர் செக் லெஸ் தென் ஈக்குவல் டு 19, எல்லா மாணவர்களுடைய வயதும் வந்து இப்போதும் கீழே கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியது. குறைவாகவோ இல்லை சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அட்டவணை கட்டுப்பாடு. அட்டவணை கட்டுப்பாடு பார்த்திங்கன்னா எப்பயுமே எங்கே இடம்பெறும்னா அட்டவணையோட முடிவில். இப்போ பாருங்கள், கடைசியில் பிரைமரிக்கு ஃபஸ்ட் நேம் கம்மா லாஸ்ட் நேம் டேபிள் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கடைசியாக பயன்படுத்தப்படுது. அந்த அட்டவணை முழுமைக்குமே இதுக்கான கட்டுப்பாடுகள் பயன்படுத்தப்படும். டிஎம்எல் கட்டளைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதில் இன்சர்ட் கட்டளை அப்படி எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அதுக்கான தொடரியல். இன்சர்ட்னா புதிய தரவை சேர்ப்பதற்காக பயன்படுத்தப்படுறது. இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், காலம் லிஸ்ட், வேல்யூஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு மாணவனுடைய பெயர், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க அட்மிஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட், அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ், அதுக்கான மதிப்பும் கொடுத்துருக்காங்க. 100. ஆஷிஷ் எம் அப்படின்னா மேல், எம், வயது வந்து 17, பிளேஸ் வந்து சென்னை. அதே மாதிரி அடுத்து இன்னொரு மாணவனுக்கும் அதில் சேர்த்துருக்காங்க. 101 ஆதர்ஷ் எம் 18 டெல்லின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம புதிய பதிவுகளை இன்சர்ட் பயன்படுத்தி சேர்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு மதிப்பையும் இந்த மாதிரி, அதாவது மேலே இருக்கிறது வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து இன்டர்நெட் டு ஸ்டூடெண்ட் வந்து அதோட காலம் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே காலம் நேம் கொடுக்காம டைரெக்டாக மதிப்பை கொடுத்து அதில் பதிவை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வயதும் ஜெண்டரும் கொடுக்காத பட்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வயது ஜெண்டரையும் எடுத்துக்கும், அது மாதிரியும் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்து காமிச்சிருக்காங்க. இப்போ இன்சர்ட் பயன்படுத்தி இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மாணவர்களுடைய தரவை உள்ளீடு செஞ்சுருக்காங்க. யாரோடதுன்னா ஆஷிஷ், ஆதர்ஷ், அக்ஷித், ஆயுஷ், அபிநந்த், இவங்க எல்லாரோட தகவல்களை சேர்த்துருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட தகவல்களை எப்படி நீக்கிறது, அதுக்கான கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் ஃப்ரம் டேபிள் நேம் வேர் கண்டிஷன், அதாவது எந்த மாணவனை டெலீட் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 104. அப்போ 104 அட்மிஷன் நம்பர் இருக்கிற மாணவனை நம்ம டெலீட் பண்ணிடலாம். அதே டெலீட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்லா வரிசைகளுமே நீக்கப்பட்டுடும். அடுத்தது அப்டேட் கட்டளை. அப்டேட்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய மதிப்பை மாற்றுறது, அதுதான் அப்டேட், புதுப்பிக்கிறது. இப்போ அதுக்கான தொடரியல் அப்டேட் டேபிள் நேம்
செட் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ, எத்தனை காலமுக்கும் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். வேர் கண்டிஷன். இப்போ இந்த இதில் பாருங்கள் எடுத்துக்காட்டு. அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் ஏஜ் ஈக்குவல் டு 20 வேர் பிளேஸ் ஈக்குவல் டு பெங்களூர். பெங்களூர் மாணவனாக இருந்தால் அவனுடைய ஏஜை வந்து என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க 20. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அக்ஷித் பெங்களூர் ஏற்கனவே அது 18ன்னு இருந்தது, இப்போ நம்ம அது 20 மாற்றிருக்கோம். அதே மாதிரி ஏஜ் 18 பிளேஸ் சென்னை வேறு அட்மிஷன் ஏஜ் பிளேஸ் ஒன்று மட்டும் இல்லை 2 வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது ஆல்டர் கட்டளை. டிடிஎல் கட்டளைகளில் ஆல்டர் கட்டளைக்கான தொடரியல் பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள் நேம், ஆட் காலம் நேம். ஏற்கனவே நெடுவரிசைகள் இருக்கும், இன்னொரு நெடுவரிசையை இதில் சேர்த்துக்கலாம். இங்கே சேர்த்துருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே ஸ்டூடெண்ட் நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ் எல்லாம் இருந்தது. அட்ரஸ் அதில் இல்லை, இப்போ அட்ரஸ்ங்கிற ஒரு புதிய நெடுவரிசையை சேர்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாடிஃபை இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. டேபிள் நேம், மாடிஃபை காலம் நேம். டேபிள் நேம் வந்து ஸ்டூடெண்ட்டு, மாடிஃபை அட்ரஸ், அதோடைய சைஸும் மாற்றி கொடுத்துக்கலாம். அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய நெடுவரிசையுடைய பெயரை மாற்றுறது. ரீநேம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். ஏற்கனவே அட்ரஸ் கொடுத்துருந்தோம், அந்த அட்ரஸை வந்து சிட்டின்னு மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி ஆல்டர் பண்ண முடியும். ட்ராப் காலம், ஏதாவது ஒரு காலம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா இதே ஆல்டரை பயன்படுத்தி உள்ளுக்குள்ளே ட்ராப் காலம் கொடுத்து அந்த காலமுடைய பெயர் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ சிட்டியை நீக்கணும்னா சிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ சிட்டி நீக்கப்பட்டுடும். அடுத்தது ட்ரங்கேட் கட்டளை. டெலீட் மாதிரி தான் இதுவும், வரிசைகளை நீக்கும். ஆனால் இதுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்த எடுத்துரும். அனைத்து அட்டவணையில் இருக்கிற பதிவுகளை நீக்கிறது இல்லாமல் நினைவக பகுதியையும் விடுவிச்சிரும். அடுத்தது ட்ராப் டேபிள் கட்டளை. ட்ராப் டேபிள் கட்டளைக்கு வந்து ட்ராப் டேபிள் நேம் கொடுத்தோன்னா அனைத்து வரிசைகளும் நீக்கப்பட்டு மிச்சம் இருக்கிறது இருக்கும், அதுதான் வந்து ட்ராப். அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்யூஎல் கட்டளை. டிக்யூஎல் கட்டளை வந்து செலக்ட் மட்டும்தான். செலக்ட் காலம் லிஸ்ட் ஃப்ரம் டேபிள் அப்படிங்கிறது அதோட தொடரியல். உதாரணமாக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள், அதாவது ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் இருக்கிற எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ அட்மிஷன் நம்பர் நேம் மட்டும் இதில் இருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அட்மிஷன் நம்பரும் நேமும், அதனால் பாருங்கள் ஆஷிஷ், ஆதர்ஷ் அந்த மாதிரி எல்லாருடைய பெயர்கள் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஏற்கனவே சொன்னேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா அட்டவணையில் இருக்கிற எல்லாருமே வந்துடும், எல்லா தகவல்களும் பெறப்படும். இதில் சிறப்பு சொல் பயன்படுத்தப்படுது. டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது சிறப்பு சொல். டிஸ்டிங்க்ட் அப்படின்னு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பாருங்கள். செலக்ட் ஸ்டார் டிஸ்டிங்க்ட் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், அதாவது அந்த பிளேஸில் 2 பேர் சென்னை இருக்கலாம், 2 பேர் பெங்களூர் இருக்கலாம், 4 பேர் டெல்லி இருக்கலாம். ஆனால் என்னென்ன ஊர்கள் மட்டும் அதில் இடம்பெற்றிருக்குங்கிறது அந்த ஊர்கள் மட்டும் வரும். அதாவது சென்னைனா 4 பேர்னா 4 தடவை சென்னை காமிக்காது, ஒரு தடவை தான் சென்னை காமிக்கும். அந்த மாதிரி பயன்படுத்தப்படுறது தான் டிஸ்டிங்க்ட். அடுத்தது ஆல்ங்கிற சிறப்பு சொல். ஆல்னா எல்லா பகுதிகளுமே வந்துடும். சென்னை எத்தனை தடவை இருக்கோ அத்தனை தடவை பாருங்கள். சென்னை 4 தடவை வந்திருக்கு. பெங்களூர் இந்த மாதிரி வர்றது ஆல் பயன்படுத்தப்படுறது. ஆல்ங்கிற சிறப்பு சொல். அடுத்தது பார்த்திங்கன்னா செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை. பிளேஸ் சென்னையில் இருக்கிற மாணவர்கள் மட்டும் பார்க்கலாம். அதே மாதிரி ஏஜ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 18, 18 வயதுக்கு மேல் இருக்கிற மாணவர்களுடைய லிஸ்ட்டை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒப்பீட்டு இயக்கிகளை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தருக்க செயற்குறிகளையும் இதில் பயன்படுத்தலாம். அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற தருக்க செயற்குறிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எடுத்துக்காட்டு பாருங்கள். செலக்ட் அட்மிஷன் நம்பர் நேம் ஏஜ் பிளேஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 18 ஆர் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. அதே மாதிரி ஏஜ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 18 அண்ட் பிளேஸ் ஈக்குவல் டு டெல்லி. ஏஜும் 18 இருக்கணும், டெல்லியாகவும் இருக்கணும். அது 2 பேர் இருக்காங்க, அங்கே 2 பேரை காமிச்சிருக்கு. அடுத்தது ஏஜ் 18க்கு மேலே இருக்கணும் அல்லது டெல்லியாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கூட கேட்கலாம். இந்த மாதிரி ஆர் அண்ட் அப்படிங்கிற தருக்க செயற்குறிகள் பயன்படுத்தப்படுது செலக்ட் கூட. அடுத்தது பிட்வீன், நாட் பிட்வீன். பிட்வீன்னா இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வேறு ஏஜ் பிட்வீன் 18 and 19, 18, 19க்குள்ளே ஏஜ் இருக்கிறவங்கள மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஏஜ் நாட் பிட்வீன் 18 and 19, 18 இருக்கக்கூடாது, 19 இருக்கக்கூடாது. அப்போ 17 வயது இருக்கக்கூடிய மாணவர்களை நமக்கு லிஸ்ட் கிடைக்குது. அடுத்தது இன் அப்படிங்கிற சிறப்பு சொல். வேர் பிளேஸ் இன் சென்னை அண்ட் டெல்லி. சென்னை அண்ட் டெல்லி மாணவர்களை மட்டும் நமக்கு காமிக்கும். அதுக்கு தான் இந்த இன் பயன்படுத்தப்படுறது. நாட் இன் அப்படிங்கிறது சென்னை டெல்லியை தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள நாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பெங்களூர் இருக்கிற மாணவர்கள் நமக்கு லிஸ்ட் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டர் பை கிளாஸ். ஆர்டர் பை கிளாஸ்னால்
இந்த செலக்ட் கூட தான் இதை பயன்படுத்தப்படுறோம் இந்த கிளாஸை. காலம் நேம் கொடுக்குறோம், ஃப்ரம் டேபிள் நேம், ஆர்டர் பை, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறுமுகம், ஏறு வரிசை, இறங்கு வரிசை. அதாவது அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாணவர்களுடைய பெயர் வர மாதிரி கொடுக்கணும்னா ஏஎஸ்சி கொடுக்கணும். ஏஎஸ்சி கொடுக்கலைனாலும் டிஃபால்ட்டாக அது அப்படி தான் எடுத்துக்கும். உங்களுக்கு இறங்கு வரிசையில் வேணும்னா நீங்கள் டிஇஎஸ்சி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏ அப்படி தான் வரிசையாக வந்திருக்கு பாருங்கள். அபிநந்த், ஆதர்ஷ், அக்ஷித், அப்புறம் தான் வந்து டி, தேவிகா, ஹேமா, ரேவதிலாம் வந்திருக்கு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் பயன்படுத்தப்பட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு, ஆர்டர் பை நேம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டரில் நமக்கு அது ஏஜ் 18க்கு மேலே இருக்கணும், அதே மாதிரி அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கணும், அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் டிஇஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே வந்து இறங்கு வரிசையில் வந்திருக்கு, ரேவதி, தேவிகா, அப்புறம் ஏ வந்திருக்கு. அந்த மாதிரி அதே மாதிரி ஏஜும் 18க்கு மேலே இருக்கவங்கள மட்டும் வந்திருக்கு. அடுத்தது குரூப் பை. குரூப் பை கூட ஹேவிங் அப்படிங்கிற கிளாஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான தொடரில் கொடுத்துருக்காங்க. செலக்ட் காலம் நேம், ஃப்ரம் டேபிள் நேம், குரூப் பை, காலம் நேம், ஹேவிங் கண்டிஷன். இப்போ கண்டிஷன் இதில் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், குரூப் பை ஜெண்டர். ஜெண்டர் என்ன யாரெல்லாம் இருக்காங்க, மேல் ஃபீமேல் தான் ஜெண்டரில் இருக்கும், அதனால் எஃப் மட்டும் வந்திருக்கு. அதே கவுண்ட்டுங்கிறது பயன்படுத்தியிருக்காங்க, கவுண்ட் ஆஃப் ஸ்டார். அப்போ எத்தனை மேல் இருக்காங்க எத்தனை ஃபீமேல் இருக்காங்கிறது காமிக்கும் ஜெண்டர் பேஸ் பண்ணியிருக்கும் போது. அப்போ 5 இருக்காங்க, எஃப் வந்து 3 இருக்காங்க, அதுக்கான இதுதான் கொடுத்துருக்கு. அடுத்து ஹேவிங் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஹேவிங் பிளேஸ் ஈக்குவல் டு சென்னை, கவுண்ட்டும் கொடுத்துருக்கு, ஜெண்டரும் கொடுத்துருக்கு. சென்னையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்கு. பிளேஸ் ஹேவிங் இப்படி தான் பயன்படுத்தணும். இப்போ எம் ஈக்குவல் டு 2, எஃப் ஈக்குவல் டு 2. அப்போ மேல் 2 பேர், ஃபீமேல் 2 பேர் சென்னையிலேருந்து இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎம்எல் கமெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கமிட் அப்படின்னா நிரந்தரமாக சேமித்து வைக்கிறதுக்காக கொடுக்குறது தான் கமிட் அப்படிங்கிற கட்டளை. அதே ரோல்பேக் அப்படின்னா கமிட்டுக்கு முந்தானி நிலைமைக்கு இது கொண்டு செல்லும். சேவ் பாயிண்ட் அப்படின்னா தற்காலிகமாக நீங்கள் கொடுக்குற கட்டளைகளை சேமித்து வைக்கும். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 107ங்கிற பீனா F20 கொச்சின்ங்கிறது நம்ம சேர்த்துருக்கோம். அதை கமிட்டுன்னு கொடுத்தோம்னா நிரந்தரமாக அந்த பீனாங்கிறது சேவ் ஆயிரும். இங்கே கடைசியில் இருக்க பாருங்கள், 107 பீனான்னு ஆட் ஆயிருக்கு. அடுத்தது அப்டேட். ஸ்டூடெண்ட் செட் நேம் ஈக்குவல் டு மினி, வேறு அட்மிஷன் நம்பர் ஈக்குவல் டு 105. 105ல் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேவதின்னு இருக்குது, அதை வந்து என்னென்னு மாற்றிருக்காங்க, மினி அப்படின்னு மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள் காமிச்சிருக்காங்க பாருங்கள், 105ல் மினி அப்படின்ட்டு இருக்குது. ஏற்கனவே 105ல் என்ன இருக்குது, ரேவதியோட பேரை தான் இப்போ என்னவோ மாற்றிட்டாங்க, மினி அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா சேவ் பாயிண்ட்ஸ் தற்காலிகமாக சேமித்து வச்சுக்கிறது. ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் ஆஃப் 106 ஜிஷா. இங்கே 106ல் ஜிஷா இது தற்காலிகமாக சேமிக்கப்பட்டிருக்கு. மறுபடியும் ரோல் பேக் கொடுத்தறனால பழைய நிலைமைக்கு போயிட்டு அதில் வந்து அப்படியே தேவிகான்னு வந்திருக்கு. இந்த பாடம் இதோட முடியுது. இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து நம்ம எஸ்கியூஎல் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுறோம், என்னென்ன மாதிரியான கட்டளை பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தோம். டிஎம்எல், டிசிஎல், டிக்யூஎல், டிசிஎல் எல்லாமே பார்த்துருக்கு. அடுத்த கிளாஸில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம்.